உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நெல்லை என்றாலே அல்வாதான் என 8 திக்கும் புகழ் பரவி கிடக்கும் சூழலில் சாந்தி அல்வாவில் சமாதியான இந்த தேள்குட்டி அல்வா பிரியர்களை சற்றே அலற விட்டிருக்கிறது. திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் மழைக்காளான்கள் போல முளைத்திருக்கும் கடைதான் சாந்தி ஸ்வீட்ஸ். ஒரிஜினல் ஓரிரண்டு என்றாலும் டூப்ளிகேட் கடைகள்தான் ஏராளம் என்கின்றனர் உள்ளூர் வாசிகள். சாந்தி அல்வாவுக்கென தனி வாடிக்கையாளர் படையே இருப்பதாலும் அந்த பெயரே பிராண்டாக மாறியிருப்பதாலும் நெல்லையில் போலி சாந்திகளும் ரெக்கை கட்டி பறக்கத்தான் செய்கின்றன. அப்படி போலி கடைகளை நம்பாமல் ஒரிஜினல் சாந்தியை தேடி தேடி அலைந்து சென்று அல்வாவை வாங்கி சென்ற வாடிக்கையாளருக்குத்தான் ஷாக் கொடுத்திருக்கிறது சாந்தி ஸ்வீட்ஸ் நிர்வாகம். தென்காசி மாவட்டம் கீழ அழகுநாச்சியபுரத்தைச் சேர்ந்த சுகந்தன்பு என்பவர் கடந்த 13ஆம் தேதி நெல்லை டவுனுக்கு சென்று வந்த போது தனது குழந்தைகளுக்காக ஆசையாக அல்வாவை வாங்கி வந்திருக்கிறார். மறுநாள் குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவதற்காக அல்வா பார்சலை பிரித்த சுகந்தன்பு தளவென இருந்த அல்வாவை கையில் கொஞ்சம் போட்டு சுவைக்க முற்பட்டதாக தெரிகிறது. மணமணக்கும் அல்வாவை வாய்க்கிட்டே கொண்டு சென்றபோது கருப்பு நிறத்தில் ஒரு பூச்சி கிடப்பதை கண்டு பதறிப்போன சுகந்தன்பு அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். பிள்ளைங்களுக்கு காலையில் அல்வா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அல்வா பாக்கெட் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே வந்து ஸ்கூலில் நம்ம அல்வா வெளியில் எடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து ஒரு நட்டுவாக்காளி குஞ்சு இருக்குது பாருங்க. இந்த நட்டுவாக்காளி குஞ்சியை இப்போ நம்ம எதாச்சியாக நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய உயிருக்கு எந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் பாருங்கள். இது இந்த அலட்சியமாக செயல்படக்கூடிய இந்த சாந்தி ஸ்வீட்ஸு கட்டாயம் வந்து இதுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும். மேலும் அதே கடையில் தாம் வாங்கி வந்த நொறுக்கு தீனிகளையும் பிரித்து பார்த்து ஆய்வு செய்த சுகந்தன்பு அல்வாவில் கிடந்தது தேளின் குட்டிதான் என்பதை உறுதி செய்தார். சம்பந்தப்பட்ட சாந்தி கடைக்கு சென்று முறையிடலாம் என்ற போது 70 கிலோமீட்டர் என்பதால் தாம் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருப்பதாகவும் விரைவில் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட எங்க ஊருக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் ஆகும். இப்போ நாங்கள் போயிட்டு அல்வா எடுத்துக்கொண்டு அல்வா கடையில் கொண்டு போய் நாங்கள் கொடுத்தாலும் இது பண்ண மாட்டாங்க. அதனால வந்து கட்டாயம் வந்து இதை வந்து மக்கள் எல்லாரும் பாருங்க. அது பிரசித்தி நல்லா வந்து புகழ்பெற்ற கடன் சொல்லி அல்வா கடன் சொல்லி இதுல வந்து இப்படி ஒரு ஒரு அலட்சியமாக இந்த என்ன அதாவது நட்டுவாக்காளி குஞ்சு உள்ள இருக்கிற அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நடக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் கட்டாயம் வந்து கன்சூமர் கோர்ட்டில் போட்டு இதை முறையிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன். இந்த நிலையில் அல்வாவில் தேள் கிடந்த வீடியோ வைரலான நிலையில் அல்வா கடை மற்றும் தயாரிப்பு குடோனில் திருநெல்வேலி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புஷ்பராஜ் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அல்வா தயாரிக்கப்படும் முறை, அதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து கடை உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். அல்வாவில் பூச்சி இருந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனம் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கவே வாய்ப்பில்லை என்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் விரும்பி உண்ணும் அல்வாவை தயாரிப்பதில் கவனக்குறைவாக செயல்பட்டது நியாயமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிராண்ட் என நம்பித்தானே மக்கள் கடையை தேடி சென்று உணவுப் பொருட்களை வாங்கி வருகின்றனர். அப்படி இருக்கையில் அந்த நம்பகத்தன்மையையும் அதன் தரத்தையும் உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பொறுப்புதானே என பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.